கர்நாடகாவில் புதுமாப்பிள்ளையை வழிமறித்து கத்தியால் குத்தி தாக்கிய கும்பலால் திருமணம் நின்று போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சதித்திட்டம் தீட்டிய பெண்ணின் முன்னாள் காதலன் போலீசில் சிக்கினாரா? இடையில் உற்சாகம் பொங்க இருக்க வேண்டிய மணமக்கள் மருத்துவமனையில் கண்களை கசக்கிக் கொண்டிருந்த காட்சிதான் இது. கடைகட்டியிருந்த கல்யாண மண்டபம் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் உறவினர்கள் பதைபதைப்புடன் வளைய வந்துள்ளனர். கத்திக்குத்து சம்பவத்தால் மொத்த குடும்பமும் நிலை குலைந்துள்ளது. நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் சாமராஜ்நகர் மாவட்டத்தில் உள்ள குணக்கள்ளியைச் சேர்ந்தவர் ரவீஷ். இவருக்கு நயனா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற இருந்தது. இதற்காக நகரின் மையப்பகுதியில் உள்ள மண்டபத்தில் இரு வீட்டாரும் குவிந்திருந்த நிலையில் அப்பகுதியை கடைகட்டியுள்ளது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பங்கேற்பதற்காக புதுமாப்பிள்ளை ரவீஷ் தனது காரில் மண்டபத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென 3 பேர் கொண்ட கும்பல் காரை வழிமறித்துள்ளது. உடனே காரை விட்டு இறங்கிய ரவீஷ், ஏன் வழிமறிக்கிறீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு பதிலளிக்காமல் அவரை சுற்றி வளைத்து சரமாரியாக அவர்கள் தாக்கியுள்ளனர். அதில் திடீரென ஒருவர் கத்தியை எடுத்து ரவீஷை குத்த முயன்றுள்ளார். தன்னை தற்காத்துக் கொள்ள அவர் தடுத்த பொழுது கையில் குத்து விழுந்துள்ளது. சத்தம் கேட்டு அங்கு மக்கள் கூடியதும் மர்ம கும்பல் தப்பியோடி தலைமறைவாகியுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் மாப்பிள்ளையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. ரவீஷ் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு அடியாட்களை அனுப்பியது மணப்பெண்ணின் முன்னாள் காதலன் என்பது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே நயனாவை திருமணம் செய்தால் உன்னை தீர்த்து கட்டிவிடுவேன் என்று முன்னாள் காதலன் ரவீஷை மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக மணப்பெண் நயனாவிடம் ரவீஷ் பேசியுள்ளார். அப்பொழுது தங்களுக்குள் பிரேக்கப் ஆகிவிட்டதாகவும் முன்னாள் காதலனுடன் தான் தொடர்பில் இல்லை என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து தான் திருமண வேலையில் இரு வீட்டாரும் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் திருமணத்திற்கு முந்தைய நாளில் மணமகனை மணமகளின் முன்னாள் காதலன் கத்தியால் குத்திய சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நல்வாய்ப்பாக காயத்துடன் மணமகன் தப்பிய போதும் தற்போதைக்கு திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதும் திருமணம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொலை முயற்சி தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய கும்பலை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது. புதுமாப்பிள்ளையை வழிமறித்து கத்தியால் குத்தி தாக்கிய கும்பலால் திருமணம் நின்று போன சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது.